நாவால் பிதற்றி தீயவற்றை பேசியும் மனதால் குற்றம் பொருந்தும்படியாக சிந்தித்து பழகியும் இருவினைகளை ஈட்டியும் அல்லது இருவினைகளை சேர்த்தும் ஆணவமல சார்பு உடையவனாக நான் வாழ்ந்தேன். அடுத்த பத்தி, இப்போது என்னை நல்வினை தீவினைகளிலிருந்து வேறாக்கினாய். உன்னை விரும்பும்படியாக நல்வினை தீவினைகளிலிருந்து என்னை வேறாக்கினாய். உன்னை விரும்பும்படியாக என்னிடத்தில் அன்பை உருவாக்கியது எப்படியோ, தில்லையுள் ஆடிய சங்கரனே. குறிப்புரை: நாவித்து. நாவித்து என்றால் நாவால் தீயவற்றை பேசுதல். நாவினால் பொய் பேசப்படுகிறது. புறங்கூறுதல், ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுதல் நிகழ்கிறது. கடுஞ்சொல் பேசப்படுகிறது. இதை திருஞான சம்பந்தர் உரையினில் வந்த பாவம்னார். உரையினில் வந்த பாவம்னார். பட்டினத்தார் இதில் எல்லா பிழையுங்கிறார்ல. ஞானசம்பந்தர் உரையினில் வந்த பாவம் என்று சொன்னார். தாவித்த என்றால் தாவித்த என்று பொருள் எடுக்கணும். இந்த மந்திரம் முக்கரணங்களாலும் ஈட்டப்படும் வினைகளை பேசுகிறது. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு அப்படிங்கிற திருக்குறள் இதில் பொறுத்துனா நல்லா புரியும். சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல், இதெல்லாம் அதில் பொருத்தணும். பயனில சொல்லாமைன்னு ஒரு அதிகாரமே எழுதுகிறார் திருவள்ளுவர். பயனில சொல்லாமைன்னு ஒரு அதிகாரமே எழுதுகிறார். அதையெல்லாம் இதில் எழுதணும். அதாவது நாம் நாவினால் என்ன பாவங்களை எல்லாம் ஈற்றோம்னா, முதல்ல பொய் சொல்கிறோம், பிறகு புறங்கூறுறோம், கடுஞ்சொல் பேசுகிறோம். இவைகள் தீவினைகளாக மாறிடும், நல்வினைகள் ஆகாது. என்ன வினையாக மாறிடும்? இவைகள் தான் தீவினைகளாக மாறும். பொய்யும் புறங்கூறுதலும் கடுஞ்சொல்லும் தீவினைகளாக மாறும். இதில் பொய்யை ஏன் முதல்ல சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் நான் எது தான் பேசுகிறாங்க, பொய் தான் பேசுகிறேன். பொய் பேசி நாம் ஒன்றை சாதித்தோம்னா அது தற்காலிகமாக நமக்கு வெற்றியாக தெரியலாம். ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிவிடும். புரியுதா? அது சைவத்திலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சைவத்திலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தற்காலிகமாக நமக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சாமி எப்படி திருப்பி அடிப்பார்னு சொல்ல முடியாது. அதனால தான் அந்த பொய்யை முதல்ல சொல்லி புறங்கூறுதல், கடுஞ்சொல், இதையெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனதால் வரும் குற்றம். மனதால் வரும் குற்றங்கள் என்னென்னா, அதாவது அறநூல்கள் எதை
செய்யக்கூடாது என்று சொல்லுதோ அதை நினைக்கிறது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் அப்படின்னு வள்ளுவர் ஒரு குறள் சொல்றார். அடுத்தவன் பொருளை திருடணும்னு நினைக்கிறதே திருட்டுதாங்கிறார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அடுத்தவன் பொருளை எடுத்துக்கலாம்னு நினைச்சு நீ எப்போ நினைச்சியோ போய் நீ திருடந்தாங்கிறார். அதனால அறநூல்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சோ அதையெல்லாம் மனசால நினைச்சாலே அது என்னது தான்? தீவினை தான். நினைச்சாலே தீவினை தான். இவைகளெல்லாம் என்ன? மலங்களின் காரியம். இதெல்லாம் ஏன் நடக்குது? மலம் இருக்கு. 3 மலங்கள் இருந்தால் தான் ஒருவனால் பொய் பேச முடியும், புறம் பேச முடியும், கடுமையான சொற்களை பேச முடியும். 3 மலங்கள் இருந்தால் தான் அறநூல்கள் மறுத்ததை ஒருவனால் என்ன செய்ய முடியும்? நினைக்க முடியும். அதனால தான் அதுக்கு அடுத்து உடனடியாக நான் மலச்சார்புடையவன் சொல்கிறேன். என்னுடைய மனசில் மலம் இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த பத்தியில் என்னை வினைகளிலிருந்து வேறாக்கினாய்ங்கிறார். அதாவது வினை நீக்கம் சொல்கிறார். சைவ சித்தாந்தத்தில் ஒரு மலம் நீங்கினா படிப்படியாக எல்லா மலங்களும் நீங்கிடும். இந்த மந்திரத்தில் வினை நீக்கத்தை ஏன் பேசினார்னா, வினை சம்பாதிக்கப்படுறத பேசுனதுனால வினை நீக்கிறத பேச வேண்டியது வருது. வினையை மனதால் சம்பாதிக்கிறேன், வினையை நாவால் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் எதைத்தான் பேசணும்? வினையை மனதால் சம்பாதிக்கிறேன்னு வருது, வினையை நாவால் சம்பாதிக்கிறேன். அப்போ வினை நீங்கிறத பற்றி தானே பேச முடியும். அதனால வினை நீக்கத்தை பற்றி பேசுகிறார். வினைகளை நீக்கினாய்ன்னு சொல்கிறார். வினைகள் நீங்கும் போது இடையில் வந்து சேர்ந்த மலம்னு சொல்கிறோம்ல, ஆகந்துக மலம் என்று சொல்லக்கூடிய வினை, மாயை. வினை போனால் மாயை போயிடும். இந்த இரண்டுமே போகணும்னா ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் ஒடுங்கி இருக்கணும். ஒடுங்காத வரைக்கும் போகாது. மாயையும் நீங்கிரும். மாயையும் நீங்கிரும். அது இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். மாயையை சார்ந்து தான் வினையே இருக்கும். அதனால் வினை நீங்கும் போது மாயை நீங்கிறோம். வினையும் மாயை நீங்குதுன்னா ஆணவ மலம் என்ன செய்துட்டுன்னு அர்த்தம்? அவனுடைய வலிமை ஒடுங்கிட்டுன்னு அர்த்தம். அதாவது இறைவனிடத்துல தான் இறைவனுடைய உடைமை பொருளாக இருக்கும். ஆனால் எல்லாமே வியாபக பொருள்ங்கிறதுனால உயிர் வந்து இதில் எங்கே உயிர் இதுக்கு வெளியே எங்கே போயிடும்? நீங்கள் வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா இது என்ன சூட்கேஸாக ஆளுக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டு அப்படி கற்பனை பண்ணுற இடத்துல தான் தப்பு நடக்குது. இது என்ன சூட்கேஸில் இருக்குது 50 கிலோ பொருளா? அதுவும் என்ன பொருள் தான், அதுவும் வியாபக பொருள் தானே. உயிருக்கு அது உயிர் அதற்கு உரிமை இல்லாததாக இருக்கிறதே தவிர உரிமை யாருக்குரியதாக இருக்கிறது? ஆனால் எல்லாமே என்ன பொருள் தான்? வியாபக பொருள் தான். புரியுதா? அதனால தான் நீங்கள் செம்பில் களிம்புங்கிறதுல ஒன்று தான் சொல்கிறாரு ஆணவ மலம். ஆனால் நெல்லில் போனீங்கன்னா அதில் நெல்லில் அது எல்லாம் சேர்த்து பேசுவாங்க. அது ஏங்கிற கேள்வியை கேட்டிங்கன்னா தான் இந்த குழப்பம் தீரும். புரியுதா? எல்லாம் வியாபக பொருள் தானே. இறைவன் வச்சுக்கிடுவாருன்னா அவர் என்ன இறைவன் மணிப்பரிசல் வச்சுக்கிடுவாரா? ஆமாம், நூல்கள் அப்படி 2 விதமாக வரும். நூல்கள் அந்த மாதிரி வரும். யாருக்கு உடைமைன்னு வரும்போது யாருக்கு உடைமை வரும்? இறைவனுக்கு உடைமை. உடைமை யாருக்குங்கிற ஆராய்ச்சியில் வரும்போது தான் யாருக்கு உடைமை ஆகுது? இறைவனுக்கு உடைமை ஆகுது. யாரை அது பந்திக்குதுன்னு வரும்போது தான் யாரை பந்திக்குது? ஆமாம், அப்படி சொல்லணும். அதனால் இதில் என்ன சொல்கிறாரு? எனவே இங்கே வினையிலிருந்து வேறாக்குதல் என்பது ஏற்கனவே அதில் மலம் பேசப்பட்டிருக்குது. இடையில பாருங்க ஆணவ மலம் பேசியிருக்கிறாரு. மலச்சார்பினையே என் அறிவில் வைத்திருந்தேன்னு வருதில்ல, இடையில இருக்கா இல்லையா? அந்த மலம் இடையில இருக்குது. மலச்சார்பினையே என் அறிவில் கொண்டிருந்தேன்னு எழுதியிருக்கிறீங்க. இருக்கீங்களா இல்லையா? என்னங்க எப்படி முழிக்கிறீங்க? எழுதினதை வாசிங்க. எழுதினதை வாசிங்க யாராவது.
நாவினால் தீயவற்றை பேசினேன், மனதால் குற்றம் பொருந்தும் வண்ணம் சிந்தித்தேன். சரிதானா? மனதை என்றும் நல்வினை தீவினைகளில் ஈடுபடுத்தினேன். மலச்சார்பினையே என் அறிவில் பொருந்த, அந்த இடத்துல ஆணவ மலத்தையே என்னுடைய அறிவில் பொருந்த வச்சிருந்தேன் வருதுல்ல. அதை இதுல சேர்த்து பார்க்கணும். வினை போச்சுதுன்னா அந்த அங்கே சொல்லப்பட்ட எந்த மலமும் போச்சுதுன்னு பார்க்கணும், ஆணவ மலம் போச்சுதுன்னு பார்க்கணும். ஏன் இதுல வினையை ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்கன்னா, வினை ஈட்டப்பட்டது பேசப்பட்டதுனால வினை போறது பேசப்படுது. வினை மட்டுமே போச்சுதுன்னு நம்ம பொருள் என்ன செய்யக்கூடாது, எடுக்க முடியாது. நாவித்து பாவம் நவிற்றி நவையுற நாடி என்றும் பாவித்தல் உள்ளம் இதத்தோடு அகிதப்படுத்தி மலம் வேவித்து தீவினை வேறாக்கி உன்னை விரும்ப என்பால் தாவித்த வாரன்கள் தில்லையில் ஆடிய சங்கரனே. நிறைய இடங்கள் நம்ம அந்த சூழலுக்கு ஏற்றபடி புரிஞ்சுக்கிடணும். இப்போ உயிர் ஆணவமலத்தை பற்றியது குற்றம் அப்படின்னு வருது, அப்படின்ட்டு நமக்கு இதில் இந்த உரையில் வருது. அதாவது உயிர் போய் ஆணவமலத்தை பற்றிச்சதுன்னு மேல்நிலை புஸ்தகத்தில் இருக்கு. அடுத்த மந்திரத்தை எழுதுங்க. எத்தனாவது மந்திரம்? 49. நான் புழு நிறைந்த இந்த உடம்பில் புகுந்தேன், பொன் போன்ற உன்னுடைய திருவடியை தியானிக்க தவறினேன். உன் திருவடியை சேராமல் நழுவி இருந்தேன். ஆனால் இன்று உன் திருவடியை சார்ந்திருக்கிறேன். இது எவ்வாறு நிகழ்ந்தது தில்லையில் ஆடிய சங்கரனே அப்படின்னு கேட்கிறார். இந்த மந்திரத்தில் புழுவியது ஆகம்னு ஒரு வார்த்தை இருக்கும். புழுவியதுனா புழுக்களால் நிறைந்தது, ஆகம்னா உடம்பு. ஆகம் என்ற சொல்லுக்கு உடம்புன்னு அர்த்தம். ஒவ்வொரு கருத்தா எடுத்து பாருங்க. உடம்பு புழுக்கள் நிறைந்தது ஒன்று. திருவாசகத்திலே புழுக்கள் நிறைந்ததுங்கிறது வருதில்லை. எந்த வரி? தலை மட்டும் எல்லாரும் நல்லா ஆட்டுறீங்க. என்ன வரியே சொல்லுங்க. என்ன வரி? புழுத்தலையேன்கிற வரி. அப்புறம் மொய்ப்பால் நரம்பு கயிறாகங்கிற இடத்துல உடம்பினுடைய இழிவு பேசுறது. புழுத்தலையேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. உடம்பு புழுக்கள் நிறைந்தது என்று ஏன் ஞானிகள் சொல்றாங்கன்னா, உடம்பினுடைய இழிவை பேசுறதுக்காக. உடம்பின் இழிவை பேசுறதுல 2 வகை இருக்கு. ஒன்று, நம்மை போன்றவர்களிடத்தில் பேசுறது எதுக்காகனா, உடல் பற்றை குறைக்க வைக்கிறதுக்காக. உடம்பின் தேவையை அறிதல் வேற, உடம்பு மேல பற்று வைக்கிறது வேற. உடம்பினுடைய பற்றை குறைப்பதற்காக அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மகிட்ட. அவங்களுக்கே சொல்லும்போது அந்த உடம்பு அவங்களுக்கு தேவையற்றது, அதனால சொல்லுவாங்க. 2-3 வகை இருக்கு. அதில் நமக்கு உடம்பு தேவை, உலக வாழ்க்கைக்கு உடம்பு தேவை, சமயம் பண்ணுறதுக்கு உடம்பு தேவை, அதெல்லாம் யாரும் மறுக்கலை. ஆனால் நம்ம எதில் பற்று வைப்போம்? உடம்பை பயன்படுத்துறது வேற, பற்று வைக்கிறது வேற. ஞானிகள் உடம்பை இகழ்றது எதுக்காகனா, அவங்களுக்கு அது என்னது தேவையில்லை. அவர்கள் ஜீவன் முக்தர் ஆகிறாங்க. அவங்களுக்கு இந்த உடம்பு ஒரு சுமை தான். அதனால தான் மாணிக்கவாசகர் வாழாப்பத்து
செத்திலாப்பத்து, செத்திலேன், தலைகீரேன், முட்டிலேன், செழுங்கடல் புகுகிலேன், மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் பொறுத்த குப்பாயம், இப்படியெல்லாம் உடம்பை பேசுவது, இறக்க விரும்புவது, அதெல்லாம் காரணம் அதுதான். இதில் நிறைய வகை இருக்குது. உடம்பை விரும்புதல்ல முதல் வகை உலகியலுக்கு மட்டும் பயன்படுத்தி விரும்புதல். இன்னொரு வகை உடம்பை பேணி சமயத்துக்கு பயன்படுத்துதல், சாதனத்துக்கு பயன்படுத்துதல். இன்னொரு வகை உடம்பின் தேவையின்றி உடம்புக்குள் இருத்தல். மாணிக்கவாசர் நிலைமெல்லாம் என்னதுன்னா, அவருக்கு உடம்பை பொறுத்தளவில் ஒரு லக்கேஜ் தான், அது அவருக்கு தேவையில்லாத ஒன்றாக கருதினார். 3 வகை இருக்கு. இப்போ திருமூலர் என்ன சொல்றாரு? உடம்பை வளர்த்தேன், அது 2வது இடம், சாதனத்தை பண்ற இடம். உடம்பை உலகத்துக்கு மட்டும் பயன்படுத்துறது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் கிடையாது. உடம்பை வளர்த்தேன், உடம்பை எடை கூடினேன்னு என்ன சொல்லலாம், புரியுதா? அந்த திருமூலர் சொல்றது 2வது இடம், உடம்பை வளர்த்தேன், அது உடம்பை கொண்டு சாதித்தல். 3வது வகை உடம்பே வேண்டான்னு சொல்றது, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், என்ன வேண்டாம், அது வேண்டான்னு சொல்றது, அது அடுத்த ஸ்டேஜ். இங்கு சொல்லப்பட்டது நம்மை போன்ற சாதகர்களுக்காக சொல்லப்பட்டது, நம்மை போன்ற அடியார்களுக்காக. நம்ம யாருன்னா அந்த 3ஆம் நிலைக்காரங்களும் கிடையாது, 2ஆம் நிலைக்காரங்களும் கிடையாது, முதல் நிலைக்காரங்க. முதல் நிலைன்னா என்ன அர்த்தம்னா, உடம்பை வச்சு உலகியல் வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறவங்க, வாழ்க்கை கடமைகளுக்காக உடம்பு அப்படிங்கிற உணர்வுடையவங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறாரு, அது தனக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாருன்னா, அவர் ஏன் தம்பி இவ்வளோ அவசரப்படுறீங்க, ட்ரீட்மெண்ட் ரொம்ப அவசரமானா அவர் என்ன சொல்வார்? ஆமாங்க ரொம்ப அவசரம், நான் இந்த உடம்பை வைத்து தான் ஸ்போர்ட்ஸு ஈடுபடணும் சார். இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காது, 6 மாதத்தில் கிரிக்கெட்டு மேட்ச் வருதுன்னா அவர் ஏதோ காப்பாற்றி ஆகணும். யாராவது அப்படி டாக்டர்கிட்ட போய் ஒரு 6 மாதத்தில் மோட்சத்துக்கு போகணும், உடம்பை காப்பாற்று எவனாவது சொல்லியிருக்கானா இது வரைக்கும்? புரியுதா இப்போ சொல்கிற இடம்? ஏன்னா டாக்டர்கிட்ட போய் இப்படி சொல்லியிருக்கானா 6 மாதத்தில் மோட்சத்துக்கு போகணும் சார், அதனால் காலையெல்லாம் நல்லா இருந்தால் தான் யாத்திரையெல்லாம் போக முடியும், பூ பறிக்க முடியும், பூஜை பண்ண முடியும், மணி கூட அடிக்க முடியல சார், பெருவரில் வலிக்குதுன்னு எவனாவது சொல்லியிருக்கானா இது வரைக்கும்? அப்படியே சொன்னாலும் அவன் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லியிருப்பான், புரியுதா? மணி அடிக்க முடியல சார் அதனால சம்பாதிக்க முடியலன்னு என்ன சொல்லியிருப்பான். நான் கேட்ட கேள்விக்கு வருமா, மோட்சத்துக்கு தடையாக இருக்குது சார் உடல் நோய், இந்த நோய் இல்லைன்னா நான் சீக்கிரம் மோட்சத்துக்கு போயிடுவேன் சார், அப்படி கிடையாது இல்லை. அதனால் இது யாருக்கு சொல்லப்பட்டது? நம்மை போன்றவர்கள் உடம்பை வைத்து கொண்டு சம்பாதிக்க, சாப்பிட, தூங்க. அந்த போன வகுப்பில் என்னது, தொழில் செல்வம் வீடு, 3 வாழ்க்கை தான். என்னது? தொழில் செல்வம் வீடு. ஒரு வியாபாரத்தை பண்ணணும், சம்பாதிக்கணும், வீட்டை பற்றி சிந்திக்கணும், அதுக்கு தான் இந்த உடம்பு. அதனால் உடம்பின் இழிவை சொன்னார். அப்படி கவனம் யார் ஒருவருக்கு இருக்குதோ அது இறைவனை தியானிக்க முடியாது. அவங்க இறைவனை தியானிக்க முடியாது. 2வது இது, உடல் பற்று கொள்பவன் இறைவன் மேல் பற்று வைக்க முடியாது. பற்று வைக்க வேண்டியது இறைவனாக இருக்கும்போது உடம்பின் மேல் பற்று வைக்கிறவன் இறைவன் மேல் எப்படி பற்று வைப்பான்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொல்றாருல. மற்ற நான் பற்றிலேன் கண்டாய், நீ பாதமே மனம் பாவித்தேன், அதுதான் 2வது இடம். அந்த இடத்துக்கு அவங்கெல்லாம் போனாங்க. இந்த மந்திரத்தில் அந்த இடத்துக்கு கடைசியில் போகுது அந்த ஆன்மா போகிறத பதிகிறாரு. ஆனால் முதல்ல இந்த உடம்பு பற்றினால் வரக்கூடிய சிக்கல் எதன் மேல் பற்ற கெடுத்துரும்? இறைவன் மேலே இருக்கிற பற்றை கெடுத்துரும். இறைவன் மேலே இருக்கிற பற்றை கெடுத்துரும். இப்போ நீங்கள் சைவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாமல் தான் பண்ண முடியும். மழையில் நினைஞ்சிருவேன், வெயிலில் நினைஞ்சிருவேன் எல்லாம் கவலைப்பட முடியுமா? அந்த மேல்நிலை வகுப்புக்கு ஒரு தடவை ஈரோட்டுக்கு போன வருஷம் நான் எடுக்க போனேன். போன வருஷம் முந்தின வருஷம் கவர்மெண்ட்லேயே அறிவிச்சிட்டான், அந்த சூரிய வெப்பத்தினாலேயே மயங்கி விழுந்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா முழுதும். அந்த சீசனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா செத்து போயிடுவீங்கன்னே சொன்னாங்க. செத்தாலும் பரவாயில்லன்னு தான் போனேன். 3 நாளும் பஸ் ஏறி தான் போயிட்டு வந்தேன். பஸ்ஸிலலாம் போகாதீங்கன்னாங்க. உங்களுக்கும் இதுதான் எனக்கும் இதுதான். நீங்கள் சைவம் பண்ணுனா செய் அல்லது செத்து மடி தான். டூ ஆர் டை, செய் அல்லது செத்து தொலை, அதுதான் சைவம். யார் சொன்னது? காந்தி சொன்னதில்லை, திருநாவுக்கரசர் சொன்னது.
எனது வண்ணங்கண்டு நானும்மை வணங்கியன்றி போகேன் என்று எண்ணமுடிக்கு வாகீசர் இருந்தார் அமுது செய்தது ஆளும் நாயகன் கையில் இருக்கை கண்டல்லால் மாடும் இவ்வுடல் கொண்டு மேலே. ஒரு நாள் செத்து போகிற உடம்பு தான் அப்படின்னாரு. ஆனால் நாம் வெயில் பனி மழைன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம பயப்படுறோங்கன்னு சொல்லும் போதே நம்முடைய உடல் எதற்கு சரியாக இல்லை, சைவத்துக்கு நம்ம தயாராக இல்லை. நம்ம பயப்படுறோமல்ல, என்ன வந்துடும், மழை பெஞ்சா என்ன வந்துடும், வெயில் அடிச்சா என்ன வந்துடும். நான் அந்த ஊரில் வகுப்பெடுக்க ஆரம்பிக்கும் போது, முத்தியாப்பள்ளி வீட்டில் வகுப்பெடுக்கும் போது அங்கேருந்து ஃபோன் வரும், மழை வருது, மழை பெஞ்சிட்ருக்குங்க, பயங்கரமான மழை, வகுப்பு உண்டா இல்லையா, ஐயா வந்துடுவாரா, எப்படி வர்றாரு அப்படின்னு வரும். அவர் கோயிலில் தான் உட்காந்துருக்காருப்பாங்க எங்கள் வீட்டில். அவர் கோயிலில் கொடையெல்லாம் ஒன்றும் கொண்டு போயிருக்க மாட்டேன், இயந்திர மனிதன் மாதிரி நான் நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அங்கே போய் ஒரு துண்டை வச்சு தலையை தொட்டிட்டு உட்காந்து ரெடியாக உட்காந்துருப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சராசரி மனிதர்களாக இருக்கிற நம்மளே இதுக்கு தயாராக வேண்டியது இருக்குதுன்னா அப்போ ஞானிகள் இப்படி தயாராக இருப்பாங்க. 63 நாயன்மார்கள் காலத்துலலாம் என்ன செல்ஃபோன் இருந்ததா, ஹோட்டல் இருந்ததா, பஸ் இருந்துச்சா, ரயில் இருந்துச்சா, விமானம் இருந்துச்சா, இன்றைக்கி காசிக்கு விமானத்தில் போயிடுறாங்க இருந்துச்சா, ஆனால் அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்களே. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்படியானால் உடல் பற்று வரும்போது உங்களுக்கு என்ன பற்று போயிடும், இறை பற்று போயிடும். அதனால தான் டக்குன்னு அதை வச்சார். ஒன்று தெரிஞ்சிடுங்க, உடல் பற்று இறை பற்றை தடுக்கும். உடல் மேல் வைக்கிற பற்று எந்த பற்றை தடுக்கும், இறைவன் மேல் வைக்கிற பற்றை தடுத்துரும். என்ன வந்துடும், உயிராக போயிடும். நான் ஒரு வருஷம் பஸ்ஸில் தான் போகிறேன். 10 கிலோவுக்கு மேலே லக்கேஜ் சுமக்கணும், 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். போயிட்டு தானே வர்றேன், என்ன ஆகி போச்சுது. ஆனால் சின்ன வயசுக்காரங்களே பயந்துக்கிடுறாங்க, சும்மா போகிறவங்களே உட்காந்தா முதுகு வலிக்கு, கால் வலிக்கு, கை வலிக்குங்கிறாங்க. அதை இதில் பதிவு செஞ்சார். ஆனால் இப்போ இன்னும் உன் திருவடியை சேராமல் நடுவி என்னை, அது சொல்கிறாரு. நான் உன்னுடைய திருவடியில் சேராமல் இருந்தேன், ஆனால் இப்போ நிலைமை மாறிட்டு உன்னுடைய திருவடியை சார்ந்து நிற்கும்படியாக செய்தாய். இது எவ்வாறு நிகழ்ந்தது, அந்த எவ்வாறு நிகழ்ந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, உன் அருளன்றி இது நடக்காதுன்னு அர்த்தம். இது எல்லாமே உன்னுடைய திருவருளால் தான் நடக்கு, நான் நினச்சி இதெல்லாம் நடக்கவில்லை என்று பொருள். அடுத்த மந்திரத்தின் பொருள் மட்டும் எழுதுங்க, விளக்கம் பிறகு எழுதுங்க. 50வது மந்திரத்தின் எழுதுங்க. அடுத்த மந்திரம் ரொம்ப ஜோக்காக இருக்கும், 3-4 மணி நேரம் பேசலாம். ஏற்கனவே ஒரு மந்திரம் வந்தது, அம்மாக்கு எடுத்தாங்க மகன், அதே மந்திரம் தான் இந்த மந்திரம், அதே தான் இந்த மந்திரம். எழுதுங்க. நான் உன் திருவடியில் பற்று வைத்தேன், ஞானத்தை விரும்பினேன், சிவன் மேல் உனக்கு ஏன் இவ்வளவு பற்று என்று என் மனைவி நெற்றி புருவத்தை நெரித்தாள். மனைவி கோபத்தில் புருவத்தை வளைச்சாளாம். நான் உன் திருவடியில் பற்று வைத்தேன், ஞானத்தை விரும்பினேன், என் மனைவி சிவனிடம் ஏன் பற்று வைக்கிறாய் என்று நெற்றி புருவத்தை நெரித்தாள். அது ஏற்கனவே அந்த மந்திரத்தில் வந்தது. என்னுடைய மனைவி என்னை தவிர நீ எதையும் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறான்னு சொல்லி வந்தது இல்லை. என்னுடைய ரிவ்யூ தான் இது. என்ன சொல்ல வர்றாருன்னா, சமய நெறிக்கு மனைவி சமய நெறியில் இல்லைன்னா யார் தடை, மனைவி சமய நெறியில் இல்லைன்னா மனைவி சமயத்துக்கு தடை. அதான் அவர் சொல்ல வர்றார். என் தந்தை பல்லை கடித்து என்னை அதட்டினார். எதுக்கு? இறைவனுடைய திருவடியில் பற்று வச்சதுக்கும் ஞானத்தை நாடினதுக்காக. ரெண்டு நற்செயலை செய்தேன். திருவடியில் பற்று வைத்தேன், ஞானத்தை விரும்பினேன், மனைவி புருவத்தையே நெரிச்சிட்டார். எங்கள் அப்பா பல்ல கடிச்சாரு. சிவனே என்று இருப்பவனுக்கு ஏன் உணவு என்று என் அம்மா உணவு தர மறுத்து விட்டார். என் உணவை கையால் பறித்தாள். எங்கள் அம்மா உணவை பிடுங்கிட்டாங்க. சாமியே நடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு எதுக்கு சாப்பாடு என்று எங்கள் அம்மா, அந்த மந்திரத்தில் அம்மாவை முதல்ல போட்டு தள்ளினாரு. இங்கே எங்கே இருக்கிறாரு? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்கிற மந்திரம் இல்லைலாம் அறநெறி தான். ஆனால் அவங்கெல்லாம் சமயத்துக்கு தடையாக இருந்தால், இல்லைன்னா இந்த வாதமே கிடையாது. தடையாக இருந்தால் இப்படி பார்க்கப்படுவார்கள்னு அர்த்தம். அவங்கெல்லாம் தடையாக இருந்தால் இப்படி பார்க்கப்படுவார்கள் அர்த்தம். நீ சிவனையே நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு எதுக்கு சாப்பாடு என்று உணவை கையால் பறித்தாள்.
இப்போ ஒரு தாயே 4-5 பிள்ளைகளில் ஒவ்வொரு பிள்ளைகள்ட்டையும் ஒவ்வொரு விதமாக அன்பு காட்டுறது இல்லையா? அதுலேயே அந்த தாய்மார்லேயே பல வகை பக்குவம் உண்டு. சில தாய் வந்து அது யார் ரொம்ப சிரமப்படுறானோ அவன் மேலே பற்று வைக்கும். சில தாய் யார் காசு வச்சுருக்கானோ அவன் மேலே பற்று வைக்கும். தாயிலேயே நிறையா இருக்குது. தாயை குறை சொல்கிறது பெரிய பாவம். ஆனால் அறநூல்கள் சமய நெறியில் நின்று பார்க்கும்போது தாயும் ஒரு இதுதானே, ஒரு அற வாழ்க்கைக்காரங்க தானே. தாயும் ஒரு அற வாழ்க்கைக்காரங்க தானே. சமய நெறியில் நின்று பார்த்தாள். கையால் பறித்தாள். அடுத்த பத்தியா எழுதுங்க. இவ்வாறு பாசமாகிய பகைகள் பதைபதைக்க வைத்தன. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிங்கிறானல்ல, இது குடும்ப காட்சி. பதைபதைக்க வைக்கும் குடும்ப காட்சி. பகைகள் பதைபதைக்க வைத்தன. டிவியில் ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குதுங்க. ஒரு அம்மாவுடைய ஒரு 12 பவுன் நகை அதை எவனோ திருடி இருக்கிறான். போலீஸ்காரர் மீட்டு கொடுத்துட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த நகையை கொடுத்து பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுக்கிறாங்க அந்த அம்மாவை. அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய கணவர் ஆசையாக வாங்கி கொடுத்த நகை, என்னுடைய கணவர் இறந்துட்டார், இந்த நகை மட்டும் கிடைக்கலன்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், கணவர் இறந்ததுக்கு சாக மாட்டேன். இல்லை, நான் அந்த பாடத்தை பார்க்காத பிறகு அந்த கோணத்தில் தான் பார்க்குறேன். சாமிகளெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. அழுதுகிட்டே சொல்லுது, என்னுடைய கணவர் இந்த நகையை வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிட்டாருங்க, இப்போ வந்து இந்த நகை மட்டும் கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேங்கன்னு அழுது. நான் என்ன கேட்குறேன், கணவன் இறந்த அன்னைக்கு சாக தோணலை, ஆனால் நான் 12 பவுன் நகை போன அன்னைக்கு சாக தோணுது. அப்போ உலகம் எங்கே இருக்குது? புரியுதா உங்களுக்கு? உலகம் எங்கே இருக்குது? நீங்கள் அந்த உலகத்தை பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். உலகத்தை நீங்கள் வந்து அது கூடவே பார்க்கக்கூடாது, அப்சர்வராக பார்க்கணும். நம்ம வந்து நாமளும் அந்த காட்சிக்குள்ளே இணைஞ்சு பார்க்கக்கூடாது. ஒரு ராட்டு சுற்றுதுன்னா நம்ம அந்த ராட்டில் இருந்துக்கிட்டு ராட்டை வாட்ச் பண்ண முடியாது. நம்ம எங்கே நிற்கணும்? ராட்டில் சுற்றாமலே கீழே நின்று எதை பார்க்கணும்? ஒன்லி சீயர் அப்படிம்பாங்க தத்துவத்தில். அது பேர் பார்வையாளராக நின்று பார்த்தா தான், அப்சர்வராக நிற்கணும். நம்மளும் எதுக்குள்ளே இணைஞ்சிருவோம்? அந்த காட்சிக்குள்ளே இணைஞ்சிட்டோம்னா பார்க்க முடியாது, அப்சர்வர் ஆக முடியாது. நம்ம எல்லாருமே செய்கிற தவறு அது மாதிரி ஒரு தவறை நாமளும் செஞ்சுட்டு யாராக இருக்க முடியாமல் போயிடுவோம், அப்சர்வராக இருக்க முடியாமல் போயிடுவோம். புரியுதா? அதை இன்றைக்கு அந்த இதையெல்லாம் எப்படி அறுத்தா என்று கேட்கிறார். இது ஒரு பயங்கரமான மந்திரம். இந்த மந்திரம் இதெல்லாம் அதனுடைய விளக்கம் நம்ம மணிக்கணக்கில் பேசலாம். புரியுதா? நீங்கள் உலகத்தை இந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா சில பந்தங்கள் நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். இப்போ சிலருக்கு வந்து குழந்தை இருக்காது. இந்த பாடங்கள்லாம் படித்தா நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கலாம். குழந்தை இருக்காது, அது சாஸ்திரப்படி என்ன பதில் தெரியுமா? அந்த குழந்தை வந்து இருந்து ஒருவேளை இவங்க அந்த குழந்தைக்கு வந்து சமய தடையாக இருக்கிறதுனால அந்த குழந்தை பேர் இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது அந்த குழந்தை இவங்களுடைய எதற்கு தடையாக வரலாம், சமய தடையாக வரலாம். அதனால தான் இந்த மாதிரி சில உறவுகளை சாமி இல்லாமல் பண்ணுவார். அது யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி பாடம் கேட்டால் அதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு வரும்போது கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு இழப்புங்கிறது கஷ்டம்தான். ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்த்தா இதான் விடை. பண்டார சாஸ்திரப்படி பார்த்தா விடை. அவள் அம்மாவே எவ்வளவு போட்டு தள்ளுறாங்க, மனைவியை எவ்வளவு போட்டு தள்ளுறாங்க அப்படின்னா, இந்த எந்த ஒரு பந்தம் நமக்கு இல்லையோ அந்த இடத்துல ஒரு பிலாசபி இருக்குது. என்னதுன்னா, ஒன்று நம்மால் அந்த ஆன்மா கெட்டு போயிருக்கோம் இருந்தால், அல்லது அந்த ஆன்மாவால் நமக்கு தடை வரும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆகாதுன்னு சொல்லி தான் சாமி வந்து அந்த பந்தம் இல்லாமல் என்ன செஞ்சிடறாரு, பண்ணிடுறாரு. அதுதான் உண்மை. அடுத்து திருவாசகம் பார்க்கலாம். அது எந்த பந்தமாக இருந்தாலும் சரிதான். மெசேஜ் போட்டு விட்டீங்களா டாக்டருக்கு? போட்டு